ஹாய் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சீலியம் அஸ்க் இல்லை இசப்கோல் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுனால என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குன்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். சரி, இந்த சீலியம் அஸ்க் இசப்கோல்னு சொல்கிறோம்ல, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விதமான தாவரம். அதுவும் மெயினாக வந்து இது இந்தியாவில் குஜராத், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் அதிகமாக வந்து விளைவிக்கப்படக்கூடிய ஒரு பொருள். இதுலேருந்து இந்த விதையிலேருந்து வர உமி, அதாவது நம்ம யூஸ்வலாக இந்த அரிசியிலேருந்து வந்து உமி சொல்லுவோம்ல, அதே மாதிரி இந்த விதையிலேருந்து வர உமியை தான் நம்ம சீலியம் அஸ்க் இசப்கோல் அப்படின்னு சொல்லுவோம். இதோட இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை பேர் பிளான்டகோ ஒபாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சைனாவிலையும் இந்தியாவிலும் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து டைஜஸ்டிவ் ஹெல்த், அதாவது நம்ம செரிமான மண்டலத்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக வைக்கும். நம்ம கட் இருக்குல்ல, அந்த கட்டில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றி அதை ஆரோக்கியமாக வைக்கும். இந்த இன்ஃப்ளமேஷன்ஸ், இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து கம்ப்ளீட்டாக ரிலீவ் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா அந்த டிஷ்யூஸ், செல்ஸ் எல்லாம் வந்து ஆரோக்கியமாக வச்சு அந்த கோலானோட ஹெல்த்தை வந்து நல்லா வந்து ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய இந்த சீலியம் அஸ்க் வந்து இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாஸ், நம்ம உடம்புல குட் பாக்டீரியாஸ் இருக்குன்னு சொன்னல, இந்த குட் பாக்டீரியாஸ்க்கு இந்த சீலியம் அஸ்க் வந்து ஒரு ப்ரீபயோட்டிக், அதாவது அதுக்கு வந்து ஒரு உணவாக இருக்குது. இது இருக்கிறதுனால இந்த குட் பாக்டீரியாஸ்க்கு வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து நல்லா அதிகப்படியான லெவலில் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம செரிமான மண்டலம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதை தவிர்த்து இது வந்து ஒரு வாட்டர் சால்யூபிள் ஃபைபர்ன்றதுனால அந்த லாக்ஸேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நல்லாவே இருக்கும். இந்த லாக்ஸேட்டிவ் இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் உங்களுக்கு மெயினாக வராது. கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை, ஏன்னா குடல் வந்து நல்லா சுத்தம் பண்ணும்போது கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வந்து இருக்கவே இருக்காது. அதுவும் மெயினாக இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்றவங்க, டயட்டிங்ல இருக்கவங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும். இந்த லாக்ஸேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகும். ரெண்டாவது ஒரு மியூசிலேஜ் ப்ராப்பர்ட்டியும் கூட. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழவழப்பு ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கட்ல இருக்கிற அந்த லைனிங், அந்த இந்த கோலானோட லைனிங் எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஆரோக்கியமாக வைக்கும். இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் பிரச்சனைகளுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து வேற ஏதாவது குடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வெயிட் லாஸ். இந்த வெயிட் லாஸ்ன்றது நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. எப்படி நம்ம வந்து வெயிட்டை கம்மி பண்ண முடியும், எதை சாப்பிட்டா நம்மளுக்கு வெயிட் கம்மி ஆகுன்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த சீலியம் அஸ்கை நம்ம எடுக்கும்போது இது வந்து ஒரு வெயிட் லாஸ்க்கு நல்ல எஃபெக்டிவான ஒன்றா நம்ம பார்க்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்னஸ் கொடுக்கும். இதை நம்ம வந்து காலையில் வந்து தண்ணியில் வந்து ஒரு 7 கிராம்ஸ் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அதை போட்டு கலந்து குடிக்கும்போது, லெமனும் சேர்த்து கலந்து குடிக்கும்போது நம்ம வயிற்றுல போயிட்டு அந்த இண்டஸ்ட்ரியை வந்து ஃபுல் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஃபுல்னஸ் கிடைக்கும். அந்த ஃபுல்னஸ் கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து மேற்கொண்டு சாப்பிடணுன்ற இது வந்து உங்களுக்கு தோணாது. அது ஒரு நல்ல டயட்ரி ஃபைபர்ன்றதுனால அந்த கொலஸ்ட்ரால் லெவலையும் வந்து நல்லாவே கம்மி பண்ணி நம்மளை ஆரோக்கியமாக வைக்கும். அதுக்கு அடுத்தது ஹார்ட் ஹெல்த் வந்து இதயத்தை வந்து நல்லா பாதுகாப்பாக வைக்கும். எப்படி இதயத்தை வந்து நல்லா பாதுகாப்பாக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் இருக்கிற அந்த கொலஸ்ட்ரால் சொல்கிற லிப்பிட், அந்த லிப்பிட் லெவல், நல்ல லிப்பிட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணும். அதிக லெவலில் ரத்தத்தில் வந்து கொழுப்பை சேர விடாது. இதனால வந்து இருதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி இந்த பிளேக் ஃபார்மேஷன், அத்ரோஸ்க்ளரோசிஸ் போன்ற பிரச்சனைகள் வராது. இதை தவிர்த்து ஈவன் பிளட் ப்ரெஷரை கூட வந்து நல்லாவே வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி வந்து இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட் இதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை அவங்க எடுக்கிற பட்சத்தில் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு வந்து நல்லா வந்து பேலன்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு கிளைசிமிக் ப்ராப்பர்ட்டியாக வந்து இந்த இசப்கோல், அதாவது சீலியம் அஸ்க் வந்து செயல்படுது. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை, அசிடிட்டி பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம், இந்த சில பேருக்கு அந்த ரிஃப்ளெக்ஸ் நெஞ்சரிச்சல் மாதிரி அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். இது அதே மாதிரி நம்ம உடம்போட மெட்டபாலிசத்தை வந்து பாடி மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்ம எப்பொழுதும் வந்து நல்ல புத்துணர்ச்சியோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்கிறதுக்கு இந்த அஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை தாண்டி இந்த சீலியம் அஸ்க் வந்து இதெல்லாம் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ். இதை வந்து நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்போஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா காலை நேரத்தில் தண்ணியில், ஒரு டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சீலியம் அஸ்க் இது மாதிரி இருக்கும், பவுடர் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் கலந்து குடிச்சிட்டு வரலாம். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பால்லையோ இல்லை வந்து ஜூஸ்லேயே போட்டு குடிக்கும்போது அந்த லாக்ஸேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நல்லாவே வந்து நம்மளுக்கு அந்த கான்ஸ்டிபேஷனை ரிலீவ் பண்ணும். அதே மாதிரி டயோரியா பிரச்சனை இருந்தாலும் ஒரு சேம் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, அந்த பட்டர் மில்க் இருக்குல்ல, இல்லை அந்த கேர்ட்லேயே பட்டர் மில்க்லேயே கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு டயோரியாவும் நல்லா கண்ட்ரோல் ஆகும். இதை யாரெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா எல்லா வயதினரும் தாராளமாக சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இதுக்குன்னு வந்து எதுவும் பெரிய அளவுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. சிமிலராக சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும். அது ஒரு கேஸ் ப்ராப்ளமு, ஒரு மாதிரி இந்த ப்ளோட்டிங் பிரச்சனை, இந்த மாதிரி தான் இருக்கும். அது அதிக லெவலில் எடுக்கும்போது இதை வந்து ரெகுலராக எடுக்கணுமான்னு
பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி தான். நீங்கள் ரெகுலராக எடுக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ கண்டிப்பாக அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபுல்னஸ் ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்குது, இல்லை நீங்கள் எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஸ்பூன் ஒரு 7 to 10 கிராம்ஸ் வந்து அளவுக்கு நீங்கள் தண்ணியில் கலந்து குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல்னஸ் இதாக வரனால உங்களுக்கு வந்து இதை மேற்கொண்டு சாப்பாடு வந்து அதிகமாக கன்சப்ஷன் போகாது. ஸோ இந்த இசப்கோலை வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து வாங்கி சாப்பிடலாம். இது அதுவும் இதை வந்து ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் விற்கிது. அதேமாதிரி நீங்கள் நாட்டு மருந்து கடையிலையும் போய் கேட்கலாம். நிறைய ஃப்ளேவர்டு இசப்கோல் வருது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளேவர்டாக வாங்கி சாப்பிடாதீங்க. நார்மல் அந்த அந்த இசப்கோல் வாங்கி சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் ஏதாவது தெரிவிங்க.